அக்ஷய், விஷ்ணு, பிரமா, சூரியன், முனியப்பன், முக்கால் சத்தியம், நந்தி. ரேஷன் கார்டில் கணக்கு பூரா ஆன்லைனில் கம்ப்யூட்டர் கணக்கில் பஞ்சாயத்து போர்ட்டில் உட்காந்தாச்சுன்னா எல்லா கணக்கும் உள்ளே வந்துடுவான். அவன் என்னென்ன கூத்து அடிக்கான், என்னென்ன மேலே அடிக்கான். ரேஷன் கார்டு உள்ள கணக்கில் பஞ்சாயத்து போர்ட்டில் இவன் 2ஆம் நம்பர் வியாபாரம் பிஸ்னஸ் பார்க்குங்கிற கணக்கு அவன் கொடுக்கல. பஞ்சாயத்து போர்ட்டில் வீடு வாசலை கட்டி பதிவு பண்ணிடுறான். நான் இத்தனை வீடு கட்டியிருக்கேன், இத்தனை எனக்கு தண்ணி பம்பு வேணும், எனக்கு என் வீட்டில் மேலே எங்கேயும் சொருவதுக்கு கம்பி வேணும், குழாய் வேணும். பஞ்சாயத்து போர்ட்லேருந்து வாங்கி பூரா பாலாக்கி வச்சுருக்கேன். வீடுந்தோறும் குழாய்களை பதிச்சு பூரா பூமியில் கல்லை பூரா பதிச்சு பாலாக்கி வச்சுருக்கான். உழைப்பு இல்லாமல் பூமியை அழிச்சிட்டு வித்தோட்டமாக படுத்து கிடக்கான் மாளிகை கட்டி. இங்கே பூரா என்னென்ன ரசாயனத்தை பூரா விட்ட கணக்கில் பூரா தண்ணி கீழே நீரோட்டம் போகிறது பூரா பாலாக போய் கிடக்கு. பூரா கெமிக்கல் ஆல்கால் விட்டோன்னே பூரா பாலாக போச்சு. அப்போ விவசாயம் வராதுல்ல. அதுக்கு தான் பஞ்சாயத்து போர்ட்டில் உள்ள ரேஷன் கார்டு கணக்கு எடுக்கலை, கம்ப்யூட்டர் கணக்கு எடுக்கலை. ஆட்டோமேட்டிக்காக சிட்டி கிராமத்தை கணக்கு பார்ப்பான். அதில் உள்ளே இருக்கிற கிளருக்கு பஞ்சாயத்து போர்ட்டில் வேலை ஆக்குறவன் இது பாவம் ஏழை எளிய மக்களை சீப்பர்னு போட்டிருக்கான். இந்த ஏழை எளிய மக்களை உள்ளே தூக்கி உட்கார வச்சு கேட்பான். அது சீப்பர்னு வச்சுருக்கான். இந்த வார்கால் அல்லது இதெல்லாம் உள்ளே தூக்கி உட்கார வச்சு கேள்வி கேட்பான். ரேஷன் கார்டை வச்சு கேட்கல, அந்த கம்ப்யூட்டர் கணக்கு எடுக்கல. இந்த வார்டில் பல லட்சம் கோடி என்ன வியாபாரம் பார்க்கான், என்ன புழுத்துதாங்கிற கேள்வி அந்த கேள்வி வரையில் அவனே சொல்லிடுவான். ஐயா, இந்த வீட்டுக்காரன் ஏகப்பட்ட இடம் வாங்கி போட்டிருக்கான், 2ஆம் நம்பர் பார்க்கான், வாரக்கடை வட்டி கடை கொடுக்கான், பேங்கில் போய் லட்ச கோடியை கொடுக்கான், லட்ச கோடி எடுக்காங்கிற கணக்கு அந்த பஞ்சாயத்து போர்ட்டில் அந்த ஜீப்பர் உள்ளே இருக்கானா, சீப்பருமா பாவம் அவன் வேலை பார்த்து கஞ்சி குடிக்கான். அது ஆண்டவன் கொடுத்த, பகவான் கொடுத்த அவனுக்கு வேலை தொழில். இப்போ அவனை வச்சு பஞ்சாயத்து போர்ட்டில் பூரா கணக்கு எடுப்பான். வானரப்படை, தரப்படை, விமானப்படை பூரா அரசியல்வாதி பூரா இருந்த அவன் வீடு வாசலில் பூரா அந்த டயத்தை கேட்பான். சிட்டி கிராமத்தில் கிடப்பான். எம்எல்ஏ இருப்பான், எம்பியாக இருந்தவன், மந்திரியாக இருந்தவன், பஞ்சாயத்து போர்ட்டில் இருக்கிறவன் பூரா இத்தனை பஞ்சாயத்து போர்ட்டுக்கு நான் யூனியனாக இருக்கேங்கிற அந்த கணக்கு எல்லாம் அந்த கணக்கு உள்ள பஞ்சாயத்து போர்ட்டில் கேட்க அப்படியே கொக்கியை போட்டு தூக்கி குட்டுக்கிற குட்டுப்பு அப்படியே 2 கை கால் ரெக்கையை ஒன்றை திருக்கி விட்டுருவாங்க. அப்புறம் அவன் பொண்டாட்டி, ஏன்னா இவன் தப்பு செஞ்சு தான் அவன் பொண்டாட்டி புள்ள வரைக்கும் நல்லா சாப்பிட்டு வித்தோட்டமாக இருந்து படுத்து எந்திரிச்சு 2 கார் வண்டிகளை வாங்க, 2 வீலரை வாங்க, வீடு வாசலை கெட்ட, நஞ்சை குஞ்சை போய் அழிக்க, அங்கே பூரா செட்டுகளாக போட அப்படியே அந்த பேப்பரை வச்சு அழிச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ இது என்ன அர்த்தம்? பிடிக்கிற பிடியில் கொண்ட நரம்பு பின்னாடி கட் பண்ணி விடும். கை ரெக்கை கால் ரெக்கை. இப்போ புது சட்டம், புது கவர்மெண்ட்டு கணக்கில் கவர்மெண்ட்டே புது கவர்மெண்ட்டு தான். இவர் உட்காந்த 5-6வது வருஷம் கணக்கு ஓடுது. கடவுள் நீதிமான் உட்காந்து எல்லாமே இந்த சட்டத்துப்படி வெளியே தள்ளுதாரு. தண்டனை கொடுக்குறேன்னு கணக்கு, இப்போ தண்டனை கொடுக்குற கணக்கு வெளியே ஏற்றுது. ஏட்டி ஏடு உழைச்சோடு பஞ்சாங்கத்து கணக்கு. அதிகமாக பஞ்சாயத்து போர்ட்டில் தலைவராக இருந்தவன் பூரா காலை 2 பிளப்பான், புரோக்கராக இருப்பான், என்னென்ன புரோக்கர் எல்லாத்துலேயும் இருப்பான். அதில் பூரா உள்ளே மாட்டுவான். அந்த ரேஷன் கார்டில் உள்ள மாட்டில் ஒரு திருக்கு 2.5 ஓலிமான ஒரு திருக்கு போது தமிழ்நாடு தான் முதல் கணக்கு எடுக்கிறது. ரேஷன் கார்டு தமிழ்நாடு தான். அப்போ டெல்லி வரைக்கும் எடுப்பான். ஒவ்வொரு செக்ஷன் பிரிவு எடுக்க ஒவ்வொரு மாநிலத்தில் இராணுவ வானரப்பட டெல்லி வரைக்கும் எடுக்க உள்ள அரசியல்வாதி பூரா மாட்டுவான். முக்கால் சத்தியம் ரேஷன் கார்டு போட்டாச்சுடா கணக்கு. உன் குடும்பம் என்ன, கோத்தரம் என்ன, இதெல்லாம் விளையாட்டு கார்டா, பேப்பர் அடிச்சு பேப்பர் விடாத, பேப்பர் விளையாடுதா அப்படிங்கிற கணக்கு நாங்கள் எப்போயோ உள்ளே போட்டாச்சு. ஆனால் இன்னும் இந்த பேப்பர் விளையாட்டில் விளையாண்டு நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படியே திருக்கி விட்ட உடனே உன் பொண்டாட்டி புள்ள தான் உன்னை தூக்கிட்டு போனோம். சேட்டை பண்ணுறவன் அதையும் பார்த்துக்கோடா, புரிஞ்சுக்கோ. கணக்கு போட்டாச்சு.